நாட்டையே உலுக்கிய ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் வெமுலாவின் தற்கொலை வழக்கை முடித்து வைத்த தெலுங்கானா காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. ரோஹித் வெமுலா தலித் அல்ல என்றும் காவல்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூரை சேர்ந்தவர் ரோஹித் வெமுலா. இவர் மாலா என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் PhD 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். ரோஹித் வெமுலாவின் தந்தை சிறு வயதிலேயே குடும்பத்தை விட்டு சென்று விட்டதால் தாயின் அரவணைப்பில் வளர்ந்துள்ளார். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் மாணவர் அமைப்பின் தலைவராக இருந்த ரோஹித் வெமுலா சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் யாகூப் மேமனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து அவரது தலைமையிலான அம்பேத்கர் மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். பாஜகவின் மாணவர் அமைப்பான APVP இதை எதிர்க்க இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இறுதியில் ரோஹித் வெமுலாவும் அவரது நண்பர்களும் பல்கலைக்கழகத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு அப்போது மத்திய இணையமைச்சராக இருந்த பண்டாரு தத்தாத்ரேயா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி, பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பாராவ் ஆகியோர்தான் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது. ரோஹித் வெமுலாவின் இடைநீக்கத்தை கண்டித்து பல போராட்டங்கள் நடைபெற்றதன் எதிரொலியாக அவரின் இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்டது. எனினும் பல்கலைக்கழக விடுதியில் தங்க அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த சூழலில் ரோஹித் வெமுலா 2016ஆம் ஆண்டு திடீரென தற்கொலை செய்து கொண்டார். தனது இறப்புக்கு யாரும் கண்ணீர் சிந்த வேண்டாம், தனக்கு உயிருடன் இருப்பதை விட மரணமடைவதே மகிழ்ச்சி அளிக்கும் என அவர் எழுதிய கடிதமும் கிடைத்தது. வெமுலாவின் மரணம் நாடு முழுவதும் பெரும் போராட்டங்களுக்கு வித்திட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தெலுங்கானா காவல்துறை அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அந்த அறிக்கையில் ரோஹித் வெமுலா தலித்தே அல்ல என கூறப்பட்டுள்ளது. அவரின் தற்கொலைக்கு எவ்வித வெளியழுத்தமும் காரணம் இல்லை எனவும், தனது உண்மையான சாதி குறித்த தகவல் வெளிவந்து விடுமோ என்ற அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. வெமுலா குடும்பத்தினர் தங்களது சாதி குறித்து தவறான தகவல்களை அளித்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோஹித் வெமுலாவை தற்கொலைக்கு தூண்டியதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறையின் அறிக்கையை கண்டித்து ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் மறு விசாரணை நடத்தப்படும் என்று தெலுங்கானா மாநில காவல்துறை இயக்குநர் ரவி குப்தா உறுதியளித்துள்ளார். ரோஹித் வெமுலாவின் பெற்றோர் காவல்துறை அறிக்கை மீது சந்தேகம் எழுப்பியதை அடுத்து இந்த வழக்கில் மறு விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மறு விசாரணைக்காக அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் DGP ரவி குப்தா தெரிவித்துள்ளார்.